Hello everyone, welcome to Joy of Learning English. இப்போ நம்ம பார்க்க போகிறது Part 2 video of Mijbil the Otter written by Gavin Maxwell. Part 1 ஓட லிங்க் description boxல இருக்கு. அங்கிருந்து போய் பாருங்க. மற்ற lessons and poemsக்கு playlist செக் பண்ணுங்க. The days passed peacefully at Basra, but I dreaded the prospect of transporting Midge to England and to Camasviana. The British airline to London would not fly animals, so I booked a flight to Paris on another airline and from there to London. பஸ்ரால அவர் இருந்த டேஸ் எல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு, எந்த ப்ராப்ளமே இல்லை. இருந்தாலும் அவருக்கு மிட்ஜை இங்கிலாந்து கொண்டு போய் அங்கேருந்து கேமஸ்வியானாக்கு ஸ்காட்லாண்டுக்கு கொண்டு போகிறது இதெல்லாம் பற்றி யோசிச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ ஈராக்லேருந்து லண்டனுக்கு மிட்ஜை கூட்டிகிட்டு போகணும். இதே பிரிட்டிஷ் ஏர்லைன்னா டைரெக்டாக லண்டனுக்கு போயிடலாம். ஆனால் அவங்க அனிமல்ஸ் எல்லாம் ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால இவர் வேற ஒரு ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறாரு. அதனால டைரக்ட் ஃப்ளைட் இவருக்கு கிடைக்கல. இவர் இருக்க இடத்துலேருந்து பாரிஸ் போய் பாரிஸ்லேருந்து அப்புறமா அவர் லண்டன் போகணும். The airline insisted that Midge should be packaged into the box not more than 18 inches square to be carried on the floor at my feet. I had a box made, and an hour before we started, I put Midge into the box so that he would become accustomed to it and left for a hurried meal. அந்த ஏர்லைன்ஸ்லேயும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. மிட்ஜை அப்படியே கூட்டிகிட்டு வரக்கூடாது, அதை ஒரு பாக்ஸ்குள்ளே பேக் பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணும். அந்த பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும், 18 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த பாக்ஸை அவர் கால் பக்கத்துலேயே வச்சுக்கணும். இவரும் ஒரு பாக்ஸை ரெடி பண்ணிட்டாரு. கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி மிட்ஜை அந்த பாக்ஸ்குள்ளே போடுறாரு. ஏன்னா போகிறதுக்குள்ளே கொஞ்சம் அது பழகிடும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு வேகமாக போய் சாப்பிட்டு வந்துடலான்னு போகிறாரு. When I returned, there was an appalling spectacle. There was complete silence from the box, but from its air holes and chinks around the lid, blood had trickled and dried. இவர் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தா அது ஒரு அப்பேலிங் ஸ்பெக்டக்கிள், ஒரு ஷாக்கிங் சீனாக இருக்குது. அவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த பாக்ஸ்லேருந்து எந்த ஒரு சத்தமுமே வரலை. ஆனால் அந்த பாக்ஸில் ஏர் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ தானே மிட்ஜ்பில்லால் ப்ரீத் பண்ண முடியும். அது போக அந்த பாக்ஸை மூடியிருப்பாங்கல்ல, அந்த அப்பர் பார்ட், அந்த க்ளோஸ் பண்ண இடத்துல லைட்டாக கேப் இருக்கும் இல்லையா, அப்போ ஏர் ஹோல்ஸ் வழியாகவும் அந்த கேப் வழியாகவும் ரத்தம் வலிஞ்சு காஞ்சி போயிருக்கதை அவர் பார்க்குறாரு. I whipped off the lock and tore open the lid, and Midge, exhausted, and blood spattered, whimpered, and caught at my legs. அவர் வேகமாக whipped offனா சீக்கிரமாக அந்த லாக்கை திறந்து அந்த லிட்டை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே பார்த்தா மிட்ஜ்பில் அப்படியே எக்ஸாஸ்டடாக டயர்டாகி உடம்பெல்லாம் ரத்தம் சிந்தி அது அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே வந்து இவரோட காலை கட்டிக்குது. இதுலேருந்தே அதுக்குள்ளே எவ்வளோ மிட்ஜ்பில் ரைட்டரோட அட்டாச் ஆகிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியுது. He had torn the lining of the box to shreds when I removed the last of it so that there were no cutting edges left. It was just 10 minutes until the time of the flight, and the airport was 5 miles distant. I put the miserable Midge back into the box, holding down the lid with my hand. இவர் பாக்ஸ்குள்ளே ஒரு லைனிங் இருக்க மாதிரி தான் அந்த பாக்ஸை செஞ்சுருக்காரு. ஆனால் இந்த மிட்ஜ் உள்ளே இருந்தப்போ அந்த லைனிங்கை ஃபுல்லாக பிச்சு எடுத்துருச்சு. பிஞ்சு போன பீஸ் எதுவும் அது உடம்புல குத்திடக்கூடாது, ஷார்ப்பாக எதுவும் இருக்கக்கூடாது, கட்டிங் எட்ஜெலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாரு. இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. எல்லாம் இவர் முடிக்கிறப்போ ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஏர்போர்ட் அவர் இருக்க இடத்துலேருந்து 5 மைல்ஸ் தள்ளி இருக்குது. இப்போ அவருக்கு வேற வழியே இல்லை. மிட்ஜை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை அதே பாக்ஸ்குள்ளே போட்டு மூடியை கையில் பிடிச்சிக்கிட்டே போகிறாரு. இப்போ ரைட்டருக்கு வேற வழியே இல்லை. அவர் ஊருக்கு போயே ஆகணும், மிட்ஜ்பில்லையும் கூட்டிகிட்டே போகணும். அதனால அது பார்த்தாலே அவருக்கு தெரியுது ரொம்ப பாவமாக இருக்குன்னு, இருந்தாலும் கூட்டிகிட்டு போகிறாரு. I sat in the back of the car with the box beside me as the driver tore through the streets of Basra like a ricocheting bullet. The aircraft was waiting to take off. I was rushed through to it by infuriated officials. இவர் காருக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு, பாக்ஸை பிடிச்சிட்டே உட்காந்துட்ருக்காரு. டிரைவர் ரொம்ப வேகமாக பஸ்ராவோட ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் கார் ஓட்டிட்டு போகிறாரு. அந்த கார் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ரிகோஷேயிங் புல்லட். ரிகோஷேயிங் புல்லட்னா அ புல்லட் வித் சேஞ்சஸ் டிரெக்ஷன் ஆஃப்டர் ஹிட்டிங் அ சர்ஃபேஸ். ஷூட் பண்ணோன்னா அது ஒரு இடத்துல போய் பட்டுருச்சுன்னா
அங்கேருந்து அதோட டிரெக்ஷனை மாற்றி வேற இடத்துக்கு போகும். இன்னொரு இடத்த ஹிட் பண்ணால் டிரெக்ஷன் மாற்றி இன்னொரு இடத்துக்கு போகும். அந்த மாதிரி ஒரு புல்லட் மாதிரி டிரைவர் வேக வேகமாக கார் ஓட்டுறாரு. இவருக்காக தான் அந்த ஏர்கிராஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவர் வேக வேகமாக அங்கே கோவமாக இருந்த அஃபீஷியல்ஸ் எல்லாம் அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. Luckily, the seat booked for me was at the extreme front. I covered the floor around my feet with newspapers, rang for the air hostess, and gave her a parcel of fish for Midge to keep in a cool place. I took her into my confidence about the events of the last half hour. இவரோட சீட் ஃப்ரண்ட்லேயே இருந்தது. அதனால இவர் லக்கிலி அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல வேலை ஃப்ரண்ட்லேயே இருந்தது. இவர் உட்காந்ததுக்கப்புறம் அவர் உட்காந்த இடத்துல ஃப்ளோரில் அவருக்கு காலை சுற்றி நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணிடுறாரு. இப்போ அவர்கிட்ட ஒரு பார்சல் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. மிச்பில் ஃபிஷ் தானே சாப்பிடும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஃபிஷ்ஷு கொண்டு வந்திருக்காரு. இப்போ அதை ஒரு கூலான பிளேஸில் ஃப்ரிட்ஜ் மாதிரி நல்ல ஒரு கூலான இடத்துல வைக்கணும். அதனால பெல் அடித்து ஏர் ஹோஸ்டஸை கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஏர் ஹோஸ்டஸை டுக் ஹர் இன்டு மை கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த ஹாஃப் அன் ஹவராக என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் அந்த ஏர் ஹோஸ்டஸ் கூட ஷேர் பண்ணுறாரு. இப்போ நமக்கு அந்த ஏர் ஹோஸ்டஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி சொல்கிறாரு. I have retained the most profound admiration for the air hostess. She was the very queen of her kind. She suggested that I might prefer to have my pet on my knee, and I could have kissed her hand in the depth of my gratitude. But not knowing otters, I was quite unprepared for what followed. I have retained அப்படின்னா இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த ஏர் ஹோஸ்டஸ் மேலே ப்ரஃபவுண்ட் ரொம்ப டீப்பான அட்மிரேஷன் ரெஸ்பெக்ட் இப்போ வரைக்கும் அவருக்கு இருக்குது. இப்படி ஒரு லேடியா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் கைண்டாகவும் இருந்ததுனால அவங்கள ஒரு குவீன் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் கைண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க எல்லாருலேயுமே இவங்க ஒரு குவீன், இவங்க தான் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஏர் ஹோஸ்டஸ் வேணும்னா மிச்பில்லை நீ பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட அந்த அஃபீஷியல்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவரோட ஃபீட் கிட்ட தான் மிச்பில்லை வச்சுக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா அவருக்கு அந்த லேடியோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு கிராட்டிடியூட் தோணுது. கிராட்டிடியூட்னா தேங்க்ஃபுல்னஸ். அந்த அளவுக்கு டீப்பான ஒரு தேங்க்ஃபுல்னஸ், ஒரு நன்றி உணர்ச்சி அவருக்கு தோணுது. அந்த அளவுக்கு மேக்ஸ்வெல்லோட சுச்சுவேஷனை ஏர் ஹோஸ்டஸ் புரிஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து அந்த ஆட்டர் ஒரு விஷயம் செஞ்சுச்சு பாருங்க, அதுக்கு அவர் கொஞ்சம் கூட ப்ரிப்பேர்டாகவே இல்லை. Midge was out of the box in a flash. He disappeared at high speed down the aircraft. There were squawks and shrieks, and a woman stood up on her seat screaming out, "A rat, a rat." மிட்ஜ் அந்த பாக்ஸை விட்டு டக்குன்னு வெளியில் வந்துருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் அந்த பாக்ஸை லாக் பண்ணல, கையை வச்சு பிடிச்சிருந்தாரு. வேக வேகமாக எங்கேயோ போயிடுச்சு. எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு லேடி அவங்களோட சீட்டில் நின்றுட்டு ரேட் ரேட்டுன்னு கத்துறாங்க. I caught sight of Midge's tail disappearing beneath the legs of a portly white turbaned Indian. Diving for it, I missed it, but found my face covered in curry. "Perhaps," said the air hostess with a most charming smile, "it would be better if you resumed your seat and I will find the animal and bring it to you." போர்ட்லினா நல்லா குண்டா இருக்கிற ஒரு இந்தியன் இருக்காரு. அவர் தலையில் ஒயிட் கலர் டர்பன் கட்டியிருக்காரு. அவர் ஒரு சர்தார்ஜியாக தான் இருக்கணும். அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரோட காலுக்கு கீழே மிட்ஜோட டெய்ல் போகிறத அவர் பார்க்குறாரு. உடனே மிட்ஜை பிடிக்கிறதுக்காக டைவ் அடிக்கிறாரு. மிட்ஜை மிஸ் பண்ணிடுறாராம். ஆனால் அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கறி ஆயிடுச்சான். இது ஜோக்கா என்னன்னு தெரியல. அவர் அந்த சர்தார்ஜியோட டிஃபன் பாக்ஸ்குள்ளே டைவ் அடிச்சாரா என்னன்னு தெரியல. உடனே ஏர் ஹோஸ்டஸ் வந்து சிரிச்சிட்டே, அப்போ கூட அவங்க ரொம்ப டென்ஷன்லாம் ஆகலை. அவங்களோட ஸ்மைல் அவங்க ஃபேஸில் இருக்குது. நீங்கள் போய் உங்கள் சீட்டில் உட்காருங்க, நான் போய் அந்த அனிமலை பிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. I returned to my seat. I was craning my neck, trying to follow the hunt, when I suddenly heard from my feet a distressed chitter of recognition and welcome. And Midge bounded onto my feet and began to nuzzle my face and my neck. இவர் திரும்ப வந்து அவர் சீட்டில் உட்காந்து கழுத்தை திருப்பி பார்த்துட்டே இருக்காரு. அவங்க எப்படியெல்லாம் அதை பிடிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு. இங்கே ஹண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பட் தேர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் இட். அவர் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவர் கால் கிட்ட ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. யாரோ ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக சோகத்தில் இருக்க மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா மிட்ஜ். அதுவும் அவர் இல்லாமல் அவர் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்திருக்கு. இப்போ அவரை கண்டுபிடிச்ச உடனே அதுவும் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் கொடுத்துட்ருக்கு. அவரோட முட்டியை பிடிச்சிட்டு
அப்புறமா அவரோட ஃபேஸ், நெக் எல்லாம் நசில் பண்ணுது அப்படின்னா, அதோட நோஸ வச்சு லைட்டா ரப் பண்ணிட்டுருக்கு. இப்போ பார்ட் 4க்கு வந்துட்டோம். After an eventful journey, Maxwell and his otter reached London where he has a flat. பஸ்டாலேருந்து பாரிஸ் போய் பாரிஸ்லேருந்து இப்போ லண்டனுக்கும் வந்துட்டாங்க. அந்த ஜேர்னியே ஒரு இவெண்ட்ஃபுல் ஜேர்னியாக அவங்களுக்கு இருந்தது. அதில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. மேக்ஸ்வெல்க்கு சொந்தமாக லண்டன்லேயும் ஒரு ஃப்ளாட் இருந்தது. அங்கே தான் இப்போ அவங்க தங்கியிருக்காங்க. Midge and I remained in London for nearly a month. He would play for hours with a selection of toys, ping pong balls, marbles, rubber fruit, and a terrapin shell that I had brought back from his native marshes. மிட்ஜும் ரைட்டர் மேக்ஸ்வெல்லும் லண்டன்லேயே கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கியிருந்தாங்க. அங்கேயும் மிட்ஜ் மணிக்கணக்காக விளையாண்டுட்டே இருக்கும். அது எதெல்லாம் வச்சு விளையாடும் அப்படின்னா, கொஞ்சம் டாய்ஸ் வச்சுருந்தது. அப்புறம் பிங் பாங் பால்ஸ்னால் டேபிள் டென்னிஸ் பால்ஸ், மார்பிள்ஸ், ரப்பர் ஃப்ரூட். உங்கள் புக்கில் டெரப்பின் ஷெல் அப்படிங்கிறது நார்த் அமெரிக்காவில் இருக்க டர்ட்டிலோட ஷெல்லுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இவர் எடுத்துகிட்டு வந்தது டிக்ரிஸ் மார்ஷஸ்லேருந்து. டெரப்பின் ஷெல்ஸ், டெரப்பின் டர்ட்டில்ஸை நீங்கள் வேர்ல்டில் நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்தியாவில் கூட இருக்குது. வித் த பிங் பாங் பால் he invented a game on his own which could keep him engrossed for up to half an hour at a time. அந்த பிங் பாங் பால், டேபிள் டென்னிஸ் பாலை வச்சு அதுவே புதுசாக ஒரு கேம் இன்வென்ட் பண்ணுச்சு. அந்த கேம் அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஒரு half an hour கூட அந்த கேமை விளையாண்டுட்டே இருக்கும். A suitcase that I had taken to Iraq had become damaged on the journey home, so that the lid, when closed, remained at a slope from one end to the other. Mitch discovered that if he placed the ball on the high end, it would run down the length of the suitcase. இவர் ஈராக்குக்கு கொண்டு போன ஒரு சூட்கேஸை திரும்ப கொண்டு வரும்போது அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அது சரியாக பூட்டாது. பூட்டுனா ஒரு பக்கம் நல்லா டைட்டாக பூட்டியிருக்கும், ஒரு பக்கம் நல்லா மேலே தூக்கிட்டு இருக்கும். சரியாக பூட்டாது. ஒரு பக்கம் கீழே இறங்கியிருக்கு, ஒரு பக்கம் தூக்கி இருக்கு. சரியாக அந்த சைடு பூட்டலை. அதில் ஒரு பாலை வச்சா அந்த பால் அப்படியே ஸ்லோப் மாதிரி இருக்கிறதுனால மேலேருந்து கீழே உருண்டு வரும் அப்படிங்கிற விஷயம் அது தெரிஞ்சுக்கிச்சு. He would dash around to the other end to ambush its arrival, hide from it, crouching it to spring up and take it by surprise, grab it and trot off with it to the high end once more. இதுக்கு அது ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த தூக்கிட்டு இருக்க எண்ட் பக்கத்தில் பாலை வச்சிடும். அந்த பால் உருண்டு அந்த சூட்கேஸோட லெங்க்த்து ஃபுல்லாக வரதுக்குள்ள இது வேகமாக இன்னொரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அந்த பாலை போய் பிடிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஓடி போய் ஹை எண்ட் இருக்க பக்கம் அந்த பாலை வைக்கும். இப்படியே விளையாண்டுட்டு இருக்கும். Outside the house, I exercised him on a lead precisely as if he had been a dog. Midge quickly developed certain compulsive habits on these walks in the London streets. வீட்டிலே வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, அதுக்கும் எக்ஸசைஸ் வேணும். அதனால ஆன் அ லீட் அப்படின்னா அதோட கழுத்தில் ஒரு கயிறு மாதிரி கட்டி, ஒரு டாகாக இருந்தால் அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது மிட்ஜுக்கு சில கம்பல்சிவ் ஹேபிட்ஸ் எல்லாம் வருது. Like the rituals of children who on their way to and from school must place their feet squarely on the center of each paving block, must touch every seventh upright of the iron railings, or pass to the outside of every second lamp post. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் சில விஷயத்தை டெய்லி பண்ணுவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேவிங் பிளாக் தரையில் கல் பதிச்சிருப்பாங்களா, அதில் நடந்து போகும்போது ஒவ்வொரு பேவிங் பிளாக்கோட நடுவுலையும் அவங்க கால் படுற மாதிரி நடந்து போகிறது. அயன் ரெயிலிங் அப்படின்னா சில இடத்துல வந்து கம்பியில் தடுப்பு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதில் எவ்ரி 7th கம்பியும் தொட்டுட்டு போகிறது. 2 லேம்ப் போஸ்ட்டாக உள்ளே வர்றது, வெளியில் போகிறது, இப்படி நடந்து போகிறது. இந்த மாதிரிலாம் குழந்தைங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி மிட்ஜ்பில்க்கும் சில கம்பல்சிவ் ஹேபிட்ஸ் லண்டன் ஸ்ட்ரீட்ஸில் உண்டாச்சு. Opposite to my flat was a single-storied primary school, along whose frontage ran a low wall some 2 feet high. On his way home, but never on his way out, Midge would tug me to this wall, jump on it, and gallop the full length of its 30 yards to the hopeless distraction both of pupils and of staff within. அவரோட ஃப்ளாட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பிரைமரி ஸ்கூல் இருந்தது. பிரைமரி ஸ்கூல் அப்படின்னா கிண்டர் கார்டன்லேருந்து 2nd grade வரைக்கும் இருக்கும். சிங்கிள் ஸ்டோரிட் அப்படின்னா ஒரே ஒரு லெவல் தான் அந்த ஸ்கூல் பில்டிங் இருந்தது. அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு லோ வால் இருந்தது. அதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 feet தான் இருந்தது. அது எப்போவுமே வீட்டுக்கு வரும்போது ஒரு விஷயம் செய்யும், வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது அந்த விஷயத்த செய்யாது.
அது என்ன செய்யும்னா, இவரு மிட்ஜோட கழுத்துல ஒரு கயிறு கட்டி கூட்டிட்டு போறாரு இல்லையா? அந்த கயிற வந்து டக் பண்ணும். அவரு இந்த பக்கம் அது சைடுல இழுக்கும். அப்படியே வால் பக்கமா இழுத்துட்டு போய், வால் மேல ஜம்ப் பண்ணி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த வாலோட ஹைட் வந்து 2 ஃபீட். 2 ஃபீட்டையும் ஜம்ப் பண்ணி, அந்த வாலோட லெங்த் வந்து 30 யார்ட்ஸ். அந்த 30 யார்ட்ஸையும் கேலப் அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டா அது கிராஸ் பண்ணி ஓடும். ஸோ உள்ள இருக்க ஸ்டாஃப், பியூப்பிள்ஸ்னா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே அத பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. இது அதோட ஒரு கம்பல்சிவ் ஹேபிட். டெய்லி இது அதுக்கு செஞ்சே ஆகணும். It is not, I suppose, in any way strange that the average Londoner should not recognize an otter, but the variety of guesses as to what kind of animal this might be came as a surprise to me. இவருக்கு ஏற்கனவே தெரியும் லண்டன்ல வாழ்ற ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஆட்டரை பார்த்தா அது ஆட்டர் அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா அவங்கெல்லாம் அந்த ஆட்டரை பார்த்தோன்னே இது என்ன அனிமலா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கெஸ் எல்லாம் கேட்டா அவருக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது. Otters belong to a comparatively small group of animals called mustelines, shared by the badgers, mongoose, weasel, stoat, mink, and others. I faced a continuous barrage of conjectural questions that sprayed all the mustelines but the otter. மஸ்டலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். அந்த குரூப்ல தான் ஆட்டர்ஸ் இருக்கு, பேட்ஜர் இருக்கு, மங்கூஸ், வீசல், ஸ்டோட், மிங்க் இந்த மாதிரி நிறைய பார்க்கறதுக்கு ஆட்டர் மாதிரியே இருக்க நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸ் அந்த மஸ்டலைன் அப்படிங்கிற குரூப்பை சேர்ந்தது. இவங்க எல்லாரும் பார்த்துட்டு மற்ற எல்லா அனிமல்ஸ் பேரும் சொல்லுவாங்க. பராஜ் அப்படின்னா கண்டினியூஸா கேள்வி கேட்டே இருக்குது. கன்ஜெக்சரல் அப்படின்னா அது சம்பந்தமா கேள்வியா கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க எல்லா மஸ்டலைனோட பேரும் சொல்லுவாங்க. ஆனா அது ஆட்டர் அப்படிங்கிறது மட்டும் அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது. More random guesses hit on a baby seal and a squirrel. Is that a walrus, mister? Reduced me to giggles. And outside a dog show, I heard a hippo, a beaver, a bear cub, a leopard, one apparently that had changed its spots, and a brontosaur. Midge was anything but an otter. அதிகமா எல்லாரும் கெஸ் பண்ணது பேபி சீல் இல்லைன்னா ஸ்குவிரல் ஒரு அணிலா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் இது வால்ரஸா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சிரிப்பு வந்துடும். கிகிள்ஸ் அப்படின்னா அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாரு. ஒரு டாக் ஷோக்கு போயிருந்தப்ப யாரோ அதை ஹிப்போன்னு சொன்னதை கேட்டாராம். அப்புறம் பீவர்னு சொல்லுவாங்க, பேர் கப்னு சொல்லுவாங்க, அதை ஒரு லெப்பர்ட்னு கூட சொன்னாங்களாம். நமக்கு ஒரு ப்ராவர்ப் தெரியும் இல்லையா, a leopard never changes its spots அப்படின்னு. ஒருவேளை அவங்கெல்லாம் ஸ்பாட்ஸை சேஞ்ச் பண்ண ஒரு லெப்பர்ட் அப்படின்னு மிஜ்பில்ல நினைச்சிட்டாங்க போல அப்படிங்கிறாரு. ஒரு பிராண்டோசார் ஜுராசிக் பீரியட்ல இருந்து ஒரு டைனோசர் அப்படின்னு கூட நினைச்சாங்க. மிட்ஜை என்னவா வேணாலும் நினைப்பாங்க. ஆனா ஒரு ஆட்டரா மட்டும் அவங்க கெஸ் பண்ணதே இல்லை. But for the question for which I awarded the highest score came from a laborer digging a hole in the street. I was still far from him when he laid down his tool, put his hands on his hips, and began to stare. அவர் இதுவரைக்கும் கேட்ட கேள்விகள்லேயே பெஸ்ட், அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் கொடுத்த கேள்வி வந்து யார் கேட்டாங்கன்னா ஒரு லேபரர். அவர் வந்து ஸ்ட்ரீட்ல ஒரு ஹோல் டிக் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் மிஜ்பில்ல கூட்டிட்டு வரும்போதே ரொம்ப தூரத்துல இருந்தே இவரையும் மிஜ்பில்லையும் பார்த்துட்டாரு. வேலையை நிறுத்திட்டு அவரோட இடுப்புல அவர் கையை வச்சுட்டு இவங்களை அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்காரு. As I drew nearer, I saw his expression of surprise and affront, as though he would have me know that he was not one upon whom to play jokes. I came abreast of him. He spat, glared, and then growled out, "Here, mister, what is that supposed to be?" பக்கத்துல போகும்போது அவரோட முகத்துல இருக்க எக்ஸ்பிரஷனை ஆத்தர் பார்க்குறாரு. அது வந்து ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கு. அஃப்ரண்ட் அப்படின்னா இன்சல்ட் பண்ற மாதிரி, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரியும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தா என்கிட்ட இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காத அப்படின்னு ஆத்தருக்கு கன்வே பண்ற மாதிரி இருக்கு. இவரும் அந்த லேபரர் பக்கத்துல போய் நிக்கிறாரு. உடனே அவன் ஸ்பேட்டுனா துப்புனா, கிளேடுனா இவரே உத்து பார்த்துட்டு, கிரவுல்டு ரொம்ப கோவமா ஒன்று கேட்குறான். ஹே மிஸ்டர், என்னதான் இது அப்படின்னு கேட்குறான். இந்த கொஸ்டினுக்கு தான் அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் கொடுக்குறாரு. மற்றவங்களாம் ஏதாவது கெஸ்ஸாவது பண்ணாங்க, அவன் கெஸ் கூட பண்ண விரும்பல. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. Hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.